வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் நான் பேச இருக்கிற ஒரு தலைப்பு, காலத்தை அறிகிற மனுஷன் பாக்கியவான். இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. காலத்தை அறிகிற மனுஷன் பாக்கியவான். இங்கே வந்திருக்கிற எல்லாருமே ஒரு விஷயத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்தை நம்ம தவறும் போது சில மேன்மைகளை நாம் இழந்து விடுவோம் என்பதை உணர வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கி அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியத்தை செய்ய வேண்டியது அவசியம். இந்த பூமியில் வாழுகிற நமக்கு சில விஷயங்கள் தெரியும். ஏற்ற நேரத்தில் பிள்ளையை ஸ்கூல் சேர்க்கணும், காலேஜ் சேர்க்கணும், வேலைக்கு அனுப்பணும், திருமணம் பண்ணணும். திருமணமான மகனும் மகளும் சரி ஏற்ற நேரத்தில் குழந்தை என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். திருப்பி அந்த ரொட்டீன் திருப்பி என்ன பண்ணணும் ஆகிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமே ஏற்ற காலங்கள் உண்டு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் சில காலங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த காலங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமா என்பதை ரட்சிக்கப்பட்ட பிள்ளை உணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். என்ன பாஸ்டர் நீங்கள் சொல்ல வரீங்கன்னா, சில விதையை விதைத்தோன்னா 3 மாதம் கழித்து என்ன பண்ணும், பலன் கொடுக்கும். அந்த 3 மாதம் கழித்து அந்த பலனை நீங்கள் எடுக்கலைன்னா அந்த பலன் என்ன ஆகிடும், வீணாய் போயிடும். இன்றைக்கி சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் சில விதைகளை உங்கள் நாட்களில் விதைக்கிறார். அந்த சீசன் வரும்போது அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது சபைக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா இந்த சீசனில் ஒரு நபர் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை தான் இந்த பிரசங்கத்தை எடுக்க எனக்கு ரொம்ப என்னை உந்தி தன்ற ஒரு காரியமாக இருக்கிறது. பாஸ்டர், நான் ஓடுகிற பாதை சரியா, என் வாழ்க்கை ஒழுங்காக போதான்னு தெரியலன்னு சொல்லி அவருடைய வார்த்தையில் ஒரு ஆழமான ஒரு வழியை நான் பார்த்தேன். இது எல்லாருக்குமே உண்டு. பாஸ்டா இங்கே இருக்கிற எனக்கு உண்டு, இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருக்குமே உண்டு. ஏன்னா நம்மளுக்கு அநேக நேரம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உண்டு. நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் இருக்கும், வலியும் இருக்கும். இப்படி எல்லா காரியமும் கலந்து போகிறதுனால சில நேரம் நம்ம போகிறது ரைட்டான்ற கேள்வி நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ரைட்டான்னு கேட்குற கொஸ்டின் ரொம்ப ஈஸி, ஆன்சரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நான் ஆன்சருக்குரிய காரியங்களை நான் சொன்னாலும் அதை நீங்கள் செய்வீங்களான்னு கேட்டால் அதுவும் ரொம்ப கஷ்டம். யோபின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 1 வசனம். நல்லா கவனிங்க. நம்மளை அழைத்த கர்த்தருக்கு காலங்கள் எதுவும் என்ன பண்ணலையா, மழைக்கப்படலையா. நல்லா கவனிங்க. அவர் நமக்காய் ஒரு காலத்தை என்ன பண்ணியிருக்கிறாரா, நியமிச்சிருக்கிறாரா. அதை நம்ம அறியாமல் இருக்கிறது என்னன்றதை என்ன பண்ணுது வசனம் இப்படியாக சொல்லுது. கர்த்தர் இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒரு காலத்தை உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, தனிப்பட்ட முறையில் வச்சிருக்கிறார். இன்றைக்கி ஒரு சபையாக நம்ம அறுவடை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனால் அவங்க ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்குது, காலங்கள் இருக்குது, ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதை ஏற்ற நேரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நான் ஏன் சொல்கிறேன்னா, சில விதையை மண்ணுக்குள்ளே வைக்கும் போது 3 மாதம் கழித்து நோண்டி எடுத்தால் தான் அந்த கிழங்கு என்ன பண்ணும், கிடைக்கும். இல்லைனா அந்த கிழங்கு அழுகி போயிடும். இன்றைக்கி நோண்டி எடுக்க வேண்டிய இடத்துல சபை இருக்குன்றதை என்ன பண்ணுறாதீங்க, மறந்துடாதீங்க. அநேக நேரம் மேன்மைகளை நம்மளை இழந்து போவதற்கு காரணமாக இருக்கிறது. நம்ம படித்த அப்போஸ்தலரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 வசனம். நல்லா கவனிங்க. பேதுருவும் யோவானும் எங்கே போனாங்களா, தேவாலயத்துக்கு போனாங்களா. இந்த இடத்த படிக்கும்போது சபை மிக கவனமாக யோசிக்கணும். ஆண்டவர் மரித்து உயிர் தெரிந்துட்டாங்க. யோவானும் பேதுருவும் எங்கே போகிறாங்க, யார் சபை, ஆண்டவர் சொன்ன சபை யார், பேதுரு. ஆனால் பேதுரு எங்கே போகிறாரு, தேவாலயத்துக்கு போகிறார். இன்றைக்கி சபை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த நியூ டெஸ்ட்மெண்ட் பீரியடில் அநேகர் சொல்லுகிற காரியம், நம்ம தான் சபை, நம்ம சபைக்கு போக தேவையில்லை, நம்ம இது பண்ண தேவையில்லை. ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது, இருவரும் எங்கே போகிறாங்களாம், ஆலயத்துக்கு போகிறாங்களாம். நேரம் கரெக்டாக சொல்லப்பட்டிருக்கு, 9வது மணி வேலை. இன்றைக்கி அப்போஸ்தலனாகிய பேதுரு பெரிய ஆளாக இருக்கலாம், யோவான் பெரிய ஆளாக இருக்கலாம், ஏன் கர்த்தரோடு அவர்கள் இருந்திருக்கலாம், கர்த்தரோட சந்திச்சிருக்கலாம். ஆனால் நேரம்னு வரும்போது ஆலயத்துக்கு செல்வது மிக மிக முக்கியமாக இருக்குது. சபையில் அமர்ந்திருக்கிறீங்கன்னா ஆலயம் வருவது, நேரத்துக்கு வருவது மிக முக்கியமாக இருக்கிறது. அது அப்போஸ்தலனாகிய பவுலாக இருந்தாலும் சரி, யோவானாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் டைமுக்கு வர வேண்டியது மிக மிக அவசியம். ஏன் பாஸ்டர் நான் டைமுக்கு வரணும், ஆலயத்துக்கு ஏன் வரணுன்றதுல நான் முடியும் போது சில காரியங்களை நான் சொல்லி முடிக்க நான் உங்களுக்கு விரும்புகிறேன். 2வது வசனம் வாசிங்க முதல்ல. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட
தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். நல்லா கவனிங்க, ஒரு முடவனை எங்கே கொண்டுன்னு வராங்கன்னா ஆலயத்தின் வாசல், அதுவும் அலங்கார வாசலுக்கு வெளியே வச்சு பிச்சை கேட்கும்படியாக என்ன பண்ணுறான்னா அவன் வரா. நீங்கள் கேட்கலாம், அவன் ஏன் பாஸ்டர் சபைக்குள்ளே போகலன்னா, அவன் சபைக்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி குஷ்டம் பிடிச்சவங்க, இந்த மாதிரி பலவீனமானவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பாவிகள் என்று அந்த காலத்தில் எண்ணப்பட்டுச்சு. அவங்க சபைக்குள்ளே என்ன பண்ண முடியாது, உட்பிரவேசிக்க முடியாது. அவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துலேருந்து உட்கார்ந்து என்ன கேட்குறான், பிச்சை. இன்றைக்கி சபைக்கு அநேக எண்ணங்களோடு வருவோம். ஆனால் சில பேர் பாருங்கள், சபையோட என்ட்ரன்ஸில், சபையோட வாசலில் அவனோட மைண்ட் செட்டு பிச்சை கேட்கும்படியாக என்ன பண்ணுறான், வரான். உலகத்தை உண்டாக்கின பரம தகப்பன் உள்ளே இருக்கிறாரு. அவனை நேசிக்கிற பிள்ளை வெளியே உட்காந்து என்ன பண்ணுறான், பிச்சை எடுக்கிறான். ஏன் பிச்சை எடுக்கிறான்னா, அது பழக்கமாகவே ஆயிடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல அநேக காசுகள் அவனுக்கு என்ன பண்ணுது, கிடைக்குது. இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, சில ஆசீர்வாதங்கள் இப்படிப்பட்டது. இது ஆசீர்வாதம் கிடையாது. இன்றைக்கி அநேக கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கை நான் உண்மையாக சொல்கிறேன். நான் முடிக்கும் போது உங்களுக்கு அழகாக புரியும். சில ஆசீர்வாதங்கள் நீங்கள் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்கல்ல, அது ஆண்டவர் வச்ச உண்மையான ஆசீர்வாதமே கிடையாது. படிங்கம்மா. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். யாருக்கிட்ட பிச்சை கேட்கறானா பாருங்க, சபைக்குள்ள யார் வராங்களோ அவனை போல ஒரு மனுஷன் கிட்ட என்ன பண்றான், பிச்சை கேட்கிறான். 6வது வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. நல்லா கவனிங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை. பேதுரு என்ன சொல்கிறான், என்கிட்ட தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை. அப்போ இந்த பிச்சைக்காரன் எப்படிப்பட்ட காரியத்தை வாங்குறான்னு நினச்சி பாருங்க. அவன் பிச்சைன்னு நினைக்கிறது இங்கே நினைக்கிற மாதிரி சாதாரண காசை வாங்கலை. அவனுக்கு போடுற பிச்சையே என்னது, தங்கம் வெள்ளி. ஏன்னா இந்த அலங்கார வாசலில் வருகிற ஒவ்வொருவருமே விலையேற பெற்ற செல்வந்தர்கள். ஏன் இந்த இடத்துல அவன் ஸ்பெசிஃபிக்காக அமர்ந்திருக்கிறான்னா, இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வரவங்க, அதுவும் சபைக்கு வரவங்க எல்லாருமே காணிக்கை எடுத்துகிட்டு வருவாங்க. பழைய ஏற்பாட்டில் சபையை நோக்கி ஜெபிக்க வருகிற எல்லாருமே கை நிறைய காணிக்கை என்ன பண்ணுவாங்க, எடுத்துன்னு வருவாங்க. யூத கலாச்சாரத்தின்படி வேதத்தில் நீங்கள் தெரியும், ஏழைக்கு உதவுகிறவன் கர்த்தருக்கு, அது அவனுக்கு நல்லா தெரியும். காணிக்கைப்பட்டியில் பணம் போட்டவுடனே ரிட்டன் சபையை விட்டு வெளியே இருக்கிற திக்கற்ற பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவான், பணம் போடுவான். அதுவும் வெள்ளி தங்கத்தை என்ன பண்ணுவானா போடுவானா. இதை என்ன பண்ணிட்டான், நல்லா டேஸ்ட் பண்ணிட்டான். நான் பேதுரு சொல்கிறான், என்கிட்ட என்னப்பா இதெல்லாம் கிடையாது. படிங்கம்மா. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். நல்லா கவனிங்க, துதிக்கிறானா, என்ன பண்றானா, கர்த்தரை துதிக்கிறானா. இப்போ அவனுக்கு கிடைச்சது உண்மையான ஆசீர்வாதமா? சபை நல்லா யோசிச்சு பாரு. இப்போ கர்த்தரை துதிக்கிறான், கர்த்தரோட ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறான், பெற்றுக்கிறான். இப்போ எதுக்குள்ளே போகிறான், ஆலயத்துக்குள்ளே போகிறான். இப்படிப்பட்ட காலங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுனால அநேக நேரம் ஆண்டவர் வச்ச திட்டம் இதான் நீங்கள் நினச்சிட்றீங்க. இன்றைக்கி சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒரு உணர்வை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அலங்கார வாசலில், அதுவும் தாயின் வயிற்றுலேருந்து பிறந்ததுலேருந்து சொப்பானி அலங்கார வாசல்லேருந்து டைமுக்கு என்ன பண்ணிடுறான், 9 மணிக்குனா எல்லாரோட சபைக்கு ஃபஸ்ட்டு வர ஆள் யார், இவன் தான். லாஸ்ட்டு போகிற ஆள் யார், இவன் தான். துதிக்க ஜெபிக்க வந்தவங்களாம் போன பிறகு தான் அவன் என்ன பண்ணுவான், பட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு போவான். இப்படி இருந்த ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்போது எல்லாரும் நினைக்கிறோம், கர்த்தர் ரொம்ப கிருபையாக காரியங்கள் என்ன பண்ணிட்டார், செஞ்சுட்டார். இல்லை, இது அவனுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டியதான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவே இல்லை. ஆண்டவர் ஊழியத்தை சுற்றி ஆலயத்தை சுற்றி தான் என்ன பண்ணார், செஞ்சார். எத்தனையோ பேருக்கு சுகம் கொடுத்தாரு. ஏன் இவன் அந்த சுகத்தை பெறலை, யோசிச்சு பாருங்க. ஏன் அந்த சுகத்தை இவன் பெறலைன்னா, இவன் வாயத்தந்து சுகத்தை என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. பேதுருக்கிட்டேயும் யோவானுக்கிட்டேயும் பிச்சை கேட்குறான், காசு தான் கேட்குறானே தவிர என்னை சுகப்படுத்து என்ன பண்ணல, கேட்கல. இன்றைக்கி அநேக நேரம் சபையில் அமர்ந்திருக்கிறன்னா ஆண்டவர் சிலது கேட்க மாட்டோம், கேட்குறதும் இல்லை. அப்படி ஏதோ ஒரு விஷயம் கேட்காம நம்மளுக்கு ஒன்று கிடைச்சிட்ட உடனே அதுதான் நம்மளோட ஆசீர்வாதம் நினைக்கிறோம். அதுவும் நம்மளுடைய ஆசீர்வாதம் இல்லை. இவன் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கணும்னா இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் அந்த சீசன்லேயே அவன் காலத்தை என்ன பண்ணியிருக்கணும், இந்த சுகத்தை பெற்று ஆண்டவரை துதிச்சிருக்கணும். சில காலங்கள் நீங்கள் வெறுமையாக இருந்தாலும் கேட்காம அப்படியே சும்மாவே இருந்தாலும் ஒரு சீசனில் கர்த்தர் வந்து பாவம் பார்த்து செஞ்சிருவார். என்ன பண்ணுவார், பாவம் பார்த்து செஞ்சிருவார். அதை நீங்கள் பெற்றுக்கிறதுனால ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாருன்னு நினைக்காதீங்க. இதை நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றுக்கொள்ள வேண்டிய வாக்கு தத்துவம், ஆசீர்வாதம். ஆனால் நம்ம அதை என்ன பண்ணுறதில்ல. ஒரு சின்ன கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சோம்பேறியான ஒரு மகனை பெற்ற ஒரு தகப்பன்
அவன் மகன் ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப மனது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பையனை பார்க்குறாரு. பையன் காலைல எழுந்துக்கிறான், தூங்குறான், சாப்பிட்றான், வெளியே ஊர் சுற்றுறான், ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுறானே தவிர அவங்க அப்பாவோட தொழிலையும் கற்றுக்கல, அவங்க அப்பாவோட வேலையும் எதுவுமே அவன் என்ன பண்ணல, செய்யலை. ஏன்னா அவங்க அப்பா அளவுக்கு மிஞ்சி காரியங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, சம்பாரித்து வச்சுருக்கிறாரு. அந்த தகப்பனுக்கு ஒரு வழி, என்ன மாதிரி என் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஒரு கெடிகாரத்தை பீரோக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அந்த பையனும் ஒரு கோல்டன் கெடிகாரத்தை என்ன பண்ணுறான், எடுத்துகிட்டு வரான். நீ மார்க்கெட்டுக்கு போய் என்ன பண்ணு, இந்த கெடிகாரத்தோட விலை என்னான்னு கேட்டுனுவான்னு சொல்லி அனுப்புகிறார். என்னப்பா இது ஒரு சின்ன வேலைடா, இதை கூட செய்ய மாட்டியான்னு உடனே அவன் என்ன பண்ணுறான், கெடிகாரத்தை தூக்கின்னு மார்க்கெட்டில் போய் கேட்குறான். ஒருத்தவங்க கேட்டால் 1000 ரூபான்றாங்க, ஒருத்தவங்க கேட்டால் 500 ரூபான்றாங்க, ஒருத்தவங்க கேட்டால் 800 ரூபான்றாங்க. சில பேர் சொன்னதையே என்ன பண்ணுறாங்க, திருப்பி சொல்கிறாங்க. அவன் அப்பா கிட்ட வந்து சொல்கிறான், அப்பா சில பேர் 500 ரூபான்றாங்க, 800 ரூபான்றாங்க, 1000 ரூபான்றாங்க, எனக்கு என்ன பண்ணல, இதோட வேலை என்னன்னு தெரியலன்றாரு. திருப்பி நீ மார்க்கெட்டுக்கு போய் இந்த டைம் உள்ளே இருக்கிற டைம், அந்த டைமோட வேல்யூ என்னன்னு போய் கேட்டுவான்னு சொல்கிறாரு. இவன் போய் மார்க்கெட் பிளேஸில் எல்லாருமே கேட்குறான், எல்லாரும் திட்டுறாங்க, ஒழுங்காக ஓடி போயிடு, எங்களுக்கு வேலை இல்லையா, டைமோட பணம் என்னன்னு கேட்டால் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி எல்லாம் திட்டி அனுப்புகிறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. கடிகாரத்தோட விலையை கேட்டால் எல்லோரும் சொல்கிறாங்க, ஆனால் டைமோட வேலை என்னன்னு கேட்டால் ஏன் யாருமே சொல்ல மாட்டான்னு போட்டு அவனுக்கு ரொம்ப சந்தேகமாயிட்டு ஒரு கடிகாரம் ரிப்பேர் பண்ணுற ஒரு கடைக்குள்ளே இருக்கிற ஒரு வயசான தாத்தா கிட்டே போய் கேட்குறானா, தாத்தா நீங்கள் நிறையா கடிகாரம் ரிப்பேர் பண்ணுறீங்க, எங்கள் அப்பா லூஸ் மாதிரி டைமோட வேல்யூ என்னான்னு கேட்குறாரு, அதோட ரேட் என்னான்னு கேட்குறவனே அவர் சொன்னாரான், டைமுக்கு ரேட்டே கிடையாது, டைமை நீ என்ன பண்ணணும், கரெக்டாக யூஸ் பண்ணணும், அதுதான் அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, நான் தப்பாக யூஸ் பண்ணதுனால தான் இங்கே உட்காந்துருக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னோன்னே அந்த பையன் சிரிச்சிக்கினே கேட்டானா, இவ்வளோ பெரிய கடை வச்சுன்னு உட்காந்துன்னு இங்கே டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்களா தாத்தான்னு சொல்லி அவன் கேட்கும்போது அந்த தாத்தா திருச்சிக்கினே சொன்னாரான், நான் இவ்வளோ பெரிய வாட்ச் ரிப்பேர் பண்ணுற கடை வச்சுருக்கிறேன், என் வாலிப வயசில் நான் ஒழுங்காக இருந்ததுன்னா வாட்ச் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி நான் வச்சுருப்பேன். நீ உன் வாழ்க்கையில் இப்போ நீ ஒழுங்காக இருந்தீன்னா நீ பெற்றுக்கொள்கிற காரியம் பிரமிக்கத்தக்க விதமாக இருக்குன்னு அந்த பையன்கிட்ட அந்த தாத்தா சொல்லும் போது அவனுக்கு உணர்வு வந்துச்சான். சில ஆசீர்வாதங்களுக்கு நம்ம முதிர் வயதில் நம்ம கிடைக்கும் போது அது நமக்கு கத்தர் வச்சது இல்லை. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாலிப வயசில் நீங்கள் ஓட வேண்டிய ஓட்டம் மிக மிக அவசியம். இந்த சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிறீங்கன்னா மிக கவனமாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற இடத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டியது அவசியம். ஏன்னா சத்தத்தை கேட்காத ஜெபிக்கிற ஜபங்கள் உபவாசங்கள் எல்லாமே வேஸ்ட். இந்த காலை வேளையில் இங்கே அமர்ந்திருப்பீங்கன்னா, பாஸ்டர் நான் உபவாசம் பண்ணுறேன், நான் ஜெபிக்கிற ஜபத்துக்கு எனக்கு எதுவுமே நடக்கலை, இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த இடத்தை நீங்கள் தெளிவாக வாசிப்பீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். லூக்காவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 54 56. பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள். நல்லா கவனிங்க, மேற்கே மேகம் வரும்போது மழை வருதுன்னு என்ன பண்ணுறீங்க சொல்கிறீங்க? இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், கார் இருளான ஒரு மேகம் வந்துச்சுன்னா என்ன சொல்கிறீங்க, மழை வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க. யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? மழை வந்து சொல்லிச்சா நான் வரப்போகிறேன்னு? ஆனால் அந்த மேகத்தை பார்த்து நீங்கள் என்ன சொல்லிடுறோம், மழை வரப்போகுதுன்னு சொல்லிடுறோம். படிங்க பிரதர். அந்தபடியும் ஆகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள். அந்தபடியும் ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானிக்காமல் போகிறது என்ன? இன்னைக்கு உங்க காலத்தை நீங்க நிதானிக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு மற்றவனோட வாழ்க்கையை உட்காந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். மற்ற வாழ்க்கை எங்கே போக போகுது, நம்ம வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவோம், அவன் நாசமாக தான் போயிடுவான், அவனுக்கு ஒன்றுமே வராது, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டிலேருந்து சொல்லுவோம். ஆனால் நம்ம வீட்டில் சில விஷயங்கள் இருக்கும், அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, தியானிக்க முடியாது. கர்த்தர் அதான் சொல்கிறாரு, உன்னுடைய காலத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா, என்னை விசுவாசிக்கிறியா, என்னை நேசிக்கிறியா, என்னோட காலத்தை நீ என்ன பண்ணும், புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா இந்த இடம் மிக முக்கியமான இடம். ரட்சிக்கப்பட்டு இங்கே அமர்ந்திருப்பீங்கன்னா காலம் தவறி பண்ணுகிற எந்த காரியத்துக்கும் கர்த்தர் பலன் தர மாட்டார். கர்த்தர் காரியங்களை என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். மார்க்கின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 37 38. மார்க்கின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 37 38. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே. நல்லா கவனிங்க, பேதுருவை நோக்கி எழுதின ரைட்டர் தான் பேதுருன்ற வார்த்தை யூஸ் பண்றாரு. ஆனா ஆண்டவர் அங்க யூஸ் பண்ண பதம் பார்த்தீங்கன்னா சீமோனே. அது சீமோனே. 12 பேர் இருந்தாலும் ஒரு நபர்கிட்ட கர்த்தர் தெளிவா என்ன பண்றாரு, பேசுறாரு. படிங்கம்மா. சீமோனே, நித்திரை
பண்ணுகிறாயா? ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நல்லா கவனிங்க, ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? சில காலங்கள்ல தூங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தட்டி உங்களை எழுப்புவார். தயவுசெய்து சொல்கிறேன், மறுபடியும் படுத்து தூங்கிடாதீங்க. ஆண்டவர் உங்களை எழுப்புனாருன்னா எழுந்து, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இதுவாக இருக்குது அதுவாக இருக்குன்னு சொல்லி ஒரு 4 பேர்கிட்ட அதை புலம்பிட்டு போய் பெட்டில் படுமே என்ன பண்ணாதீங்க, படுத்துறாதீங்க. அவர் ஒரு விஷயம் ஒருத்தரோட பேசுகிறாரு, இல்லை அது காரியங்களை உங்களோட இடைப்படுறாருன்னா நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம். எனக்கு புரியல பாஸ்டர், எனக்கு தெரியல பாஸ்டர், அவர் என்ன சொல்ல வர, ஜெபம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. படிங்கம்மா. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு பேதுரு கிட்ட ஆண்டவர் உணர்த்துறாரு, நீ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. எதுக்கு? சோதனைக்குள்ள மாட்டிக்க கூடாது, சோதனைக்குள்ள உன் குடும்பம் போய் சிக்கிடக்கூடாது. இன்னைக்கு இந்த காலையில் சொல்றேங்க, ஆண்டவர் நைட்டு 1 மணிக்கு சொன்னாலும் 2 மணிக்கு சொன்னாலும் எழுந்துருங்க, பெட்டை விட்டு எழுந்துருங்க. அது எவ்வளோ பெரிய தூக்கமாக இருந்தாலும் மூஞ்ச போய் கழுவிட்டு அவரோட சமூகத்தில் போய் 1 மணி நேரம் என்ன பண்ணுறங்க, உட்காந்துருங்க. அதுக்கப்புறம் போய் நாங்கள் என்ன பண்ணுங்க, படுங்க. ஏன்னா அந்த சோதனை எவ்வளோ பெருசு நமக்கு என்ன பண்ணாது தெரியாது. படிங்கம்மா. அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். நல்லா கவனிங்க, கர்த்தர் மேலே போய் ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் வராரு 2வது வாட்டி. மறுபடியும் எல்லாரும் என்ன பண்றாங்க, தூங்குறாங்க. படிங்கம்மா. அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். நல்லா கவனிங்க, கர்த்தர் என்ன பேசுறாரு அநேக நேரம் நமக்கு புரியல. கர்த்தர் பெருசாலாம் சொல்ல மாட்டாரு, ஜெபம் பண்ணு, என்னது ஜெபம் பண்ணு. இன்னும் உங்களுக்கு புரியலனா 41 வாசிங்கம்மா. நான் கவனிங்க, அவனுங்க ஜெபமே பண்ணல. கர்த்தர் 3வது தடவை வந்து என்ன சொன்னாரு, இனி நித்திரை பண்ணி இளைப்பாறுதல் பண்ணுங்க. இப்போ கர்த்தர் என்ன சொல்ல போறாரா, நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய டைமை விட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்க ஜெபம் பண்ணாலும் வேஸ்ட், நல்லா படுத்து என்ன பண்ணுங்க, தூங்குங்கன்றார். ஏன் பேதுரு 3 தடவை கர்த்தரை மறுதளிச்சானா, இந்த இடத்துல பேதுரு ஜெபம் பண்ணியிருந்தானா 3 தடவை என்ன பண்ணியிருக்க மாட்டான், மறுதளிச்சிருக்க மாட்டான். இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுற பதத்தை நல்லா பைபிள் படிச்சிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரிலாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். பேதுருன்ற வார்த்தையை கர்த்தர் யூஸ் பண்ணல, சீமோன் என்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார். ஏன்னா யோவானின் புஸ்தகம் 1 அதிகாரம் 42வது வசனம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டி வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய். நீ கேபா என்று என்ன பண்ணப்படுவாய், என்னப்படுவாய். கேபானா பேதுருன்னு என்ன பண்ணோம் அர்த்தம். இவர் பேரையே மாற்றிட்டு எதுக்கு பழைய பேர் அவர் கூப்பிட்றாருனா, உன் பழைய வாழ்க்கைக்கு நேராக நம்ம திரும்பும் போது கர்த்தர் நம்மளை கூப்பிடுகிற பதம் என்னன்னா, உங்களை பழைய பேர் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாரு. இதை நீங்கள் இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கணும்னா லூக்காவின் புஸ்தகம் 22:31. லூக்கா 22:31. நல்லா கவனிங்க, வசனம்லாம் ஆழமாக நீங்கள் படிங்க. 2 வாட்டி மென்ஷன் பண்ணுறாரு, சீமோனே சீமோனே. படிங்கம்மா. இதோ கோதுமையை சுழலினால் உடைக்கிறது போல சாத்தான் உங்களை உடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். நல்லா கவனிங்க, பிசாசு உன்னை புடைக்கும்படியாக என்னை உத்தரவு கேட்டான். அப்போ அவர் யூஸ் பண்ணுற பதம் என்னன்னா சீமோன். இப்போ ஜபத்துக்கு போகும்போது அப்போ வந்து பேதுருக்கிட்ட அவர் யூஸ் பண்ணுற அதே பதம் என்னது, சீமோன்றார். இன்னைக்கு எப்போல்லாம் உங்கள் பழைய வாழ்க்கையை கர்த்தர் நினைவு கூட்டுறாருன்னா, சபை மிக கவனமாக இருங்க. நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம். நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தை உங்ககிட்ட காட்டாமல் வேற ஏதோ நீங்கள் பழைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச காரியத்தை திருப்பி ஆண்டு உங்ககிட்ட காட்டுறாருன்னா, நீ ரட்சிப்பை விட்டு ரொம்ப தூரம் என்ன பண்ணிட்ட, போயிட்ட. பேக் டு ஃபார்ம். பேதுரு அவர் ஒரு வாட்டியும் பேதுரு என்கிற பதத்தை நீக்கி சீமோன் அவர் கூப்பிடுகிற அர்த்தமே என்ன தெரியுமா, நான் நேசித்த பேதுரு நீ என்னது கிடையாது. ஆண்டவர் உயிர் தெரிந்து ரிட்டன் பேதுருக்கு முன்னாடி வந்து, சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயான்னு தான் கேட்குறேன். பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா என்ன பண்ணல. அவர் பேதுருன்னு அவரை கூட்டாலே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவன் நேசிக்கிறான்னு அவர் என்ன பண்ணுறாரு, 100% நம்புறாரு. ஆனால் சீமோனை நீங்கள் பைபிள் எடுத்து படிங்க, ஆண்டவர் யூஸ் பண்ண பதங்கள் ஒவ்வொன்றும் என்னவா இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிற விதங்களை நிதானிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா ஜெபிப்பது மிக 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 முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா ஜெபிச்சா காலங்களை என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கணிச்சிடலாம். ஏன்னா இந்த காலத்தை நீங்கள் தவறும் போது அநேக மேன்மைகளை நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்கள். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8வது வசனம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். நல்லா கவனிங்க, சில நேரம் சில காலத்துக்கு சில சீசனுக்கு நம்ம காத்திருக்கிறோம்.
ஆனால் அந்த டைம் முடிஞ்ச பிறகு படிங்கம்மா. சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். 11 வாசிங்கம்மா. நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாசிலே கூடி வருகிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்று நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார். நல்லா கவனிங்க, காலங்கள் சில நேரம் காத்திருக்க வேண்டியது அவசியம். சில காலத்துக்கு சில காரியங்களுக்காக சில நேரம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, காத்திருக்க சொல்லுவார். சில நேரம் 7 நாள் சொல்லியிருப்பாரு. 7 நாள் முடிஞ்ச உடனே நமக்கு என்ன தெரியுமா, ஆண்டவர் சொன்ன சீசன் முடிஞ்சிருச்சு, நம்ம என்ன பண்ணோம், ஏதாச்சும் பண்ணிடணும்னு காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம். ஆனால் ஆபக்குக் 2வது அதிகாரம் 3வது வசனம் தெளிவாக சொல்லுது, குறித்த காலத்திற்கு என்ன பண்ணியிருக்கு, தரிசனம் என்ன பண்ணியிருக்கு, வச்சிருக்கு. அது தாமதித்தாலும் அதுக்கு என்ன பண்ணணும், காத்திருக்கணும். இன்னைக்கு சபை அழகா சொல்ற, படிங்கம்மா. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அதுக்கு என்ன பண்ணுமா, காத்திருக்கணும். சில மேன்மைகளுக்கு நம்ம பிள்ளைகளும் சரி நாமும் சரி காத்திருக்க வேண்டியது அவசியம். இந்த காலை வேளையில் காத்திருக்கிற அந்த காலத்தில் நல்லா ஒரு காரியத்தை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இல்லை அந்த காத்திருக்க முடியாமல் சில காரியங்களை நீங்கள் செய்ய போகிற நீங்கள் எடுக்கிற முடிவு கர்த்தருக்கு விரோதமாக இருக்குதான்னு மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த முடிவு கர்த்தருக்கு விரோதமாக இருந்தால் நீங்கள் செய்கிறதுனாது தவறு. ஏன்னா இன்னைக்கு இதை எப்படிலாம் கற்றுக்கலாம் பாஸ்டர், இதை எப்படிலாம் என் காலங்களை நான் புரிஞ்சுக்கலான்னு கேட்டால் ஈஸியாக சொன்னால் சில நேரம் சொப்பனத்தின் மூலயமாய் உங்களுடைய காலங்களை, உங்களுடைய எதிர்காலங்களை நீங்கள் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா யோசேப்போட வாழ்க்கையில் ராஜாவுக்கு வந்த சொப்பனத்துக்கு அவன் அர்த்தம் சொன்னது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய காலத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான், மாற்றி அமைச்சிட்டான். 7 வருஷம் அந்த பஞ்சத்தை அவன் நிதானிச்சு, 7 வருஷம் அந்த ஆசீர்வாதத்துக்கு உண்டான எல்லாத்தையும் எடுத்து 7 வருஷம் பஞ்சத்தை என்ன பண்ணிட்டான், ஜெயிச்சிட்டான். அவன் மட்டும் ஜெயிக்கல, தான் குடும்பத்தையும் என்ன பண்ணிட்டான், பாதுகாத்துட்டான். இன்னைக்கு 2வது விதமாக எப்படி என் காலங்களை புரிஞ்சு கொள்ளலாம், சில லீடர்ஸ், சில தலைவர்களுக்கு மூலிமா உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த காரியங்களை நீங்கள் என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா 1 நாளாகமும் 12வது அதிகாரம் 13வது வசனம், இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க, நல்லா கவனிங்க, காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேர் இருந்தாங்களா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில நேரம் உங்களால முடியலையா, உங்களை சுத்தி இருக்கிறவங்கள பர்ஃபெக்டான ஆளை என்ன பண்ணுங்க வச்சுக்கோங்க. அவங்க சில நேரம் உங்க வாழ்க்கையில சொல்ற வார்த்தைகள் உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அது எப்படிப்பட்ட வார்த்தையா இருந்தாலும் அந்த வார்த்தையை கண்டு ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த சபையில மிக ஆழமா உங்களுக்கு சொல்றேன், சில நேரம் ஆண்டவர் இப்படி தான் உங்கள் சீசனை என்ன பண்ணுவார், உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சில நேரம் ஆண்டவர் டைரெக்டாக உங்களுக்கு வெளிப்படுத்திடுவார். சில நேரம் சில மனிதர்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற லீடர்ஸ், தலைவர்கள் யாரானாலும் இருக்கலாம், 200 பேரும் இஸ்ரவேலுக்கு தேவையான ஞானத்தை என்ன பண்ணாங்களாம், காலத்துக்கு தக்கதாக என்ன பண்ணாங்களாம், போதிச்சாலாம். 2வது வேதம் மிக மிக முக்கியங்க. வேர்ட் ஆஃப் காட் உங்களுக்கு உங்கள் காலத்தை என்ன பண்ணும், போதிக்கும். அது எப்படி போதிக்குன்னா, படித்தா என்ன பண்ணும், போதிக்கும். சங்கீதம் 1 அதிகாரம் 2-3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் வேதத்தை படிக்கிற மனுஷன் பாக்கியவான். எதுக்கு பாக்கியவான்னா, சில நேரம் நீங்க போகிற பாதை சரியான பைபிளே என்ன பண்ணும், உங்களோட பேசும். நம்ம படிக்காததுனால தான் அது நம்ம கூட என்ன பண்ண மாட்டேங்குது, பேச மாட்டேங்குது. நான் சொல்றேன், டெய்லி ரொட்டீன் இருக்கணும், படிக்கிற டெய்லி பழக்கம் என்ன பண்ண நம்மளுக்கு இருக்கணும். 3வது வசனம் வாசிங்கம்மா. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, நல்லா கவனிங்க, தன் காலத்தின் தன் கனியை. இன்னைக்கு ஆண்டவர் கனியை ஒரு காலத்துக்கு வச்சில்ல, அது அந்த காலம் என்ன பண்ணுது நமக்கு இருக்கு. அந்த கனியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. படிங்கம்மா. இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் என்ன பண்ணும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும். அவன் இஷ்டத்துக்கு அவன் செய்யல. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது, கர்த்தருடைய ஆவி அவனோட என்ன பண்ணுதுன்னு அவன் உணர்ந்து என்ன பண்றான், காரியங்களை செய்கிறான். இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தையும் சரி ஆண்டவருடைய பிரசங்கத்தையும் சரி ஒரு நாளும் அசட் என்ன பண்ணாதீங்க. இன்னைக்கு ஏன்னா இப்படிலாம் தான் கர்த்தர் உங்களோட என்ன பண்ணுவார், பேசுவார். ஆக்ஸ் சாப்டர் அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 8-9.
அநேக விளக்குகள் வைத்திருந்தது. நல்லா கவனிங்க, அவங்க ஒரு ஜனம் கூட்டம் கூடி இருக்கிறது, அந்த இடத்துல அநேக விளக்குகள், அநேக லைட்ஸ் என்ன பண்ணுது இருக்கு. இப்போ இருக்கிற லைட்ஸ் கிடையாது, தீபம், அக்கினினால எரியப்படுகிற விளக்கு. அது எப்படி இருக்கும்னா பயங்கர அனலாக இருக்கும். அந்த இடத்துல உட்காரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். படிங்கம்மா. அப்பொழுது என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து. நல்லா கவனிங்க, இந்த வாலிபன் மட்டும் எங்கே போய் உட்காரானா, ஜன்னலில் போய் என்ன பண்ணுறான்னா உட்காரான். எதுக்கு உட்காரானா, காற்று என்னது நல்லா வரணும். இன்னைக்கு ஆண்டோடைய வசனத்தை கேட்கும் போது, ஆண்டோடைய பிரசங்கத்தை கேட்கும் போது, நான் இந்த காலையில் உங்களுக்கு சொல்கிறேங்க, மிக கவனமாய் கேட்க வேண்டியது அவசியம். ஏன் அவசியம்னா, அதை எங்கேனாச்சும் ஒரு மூலையிலேருந்து கர்த்தர் உங்களோட பேசிடுவார். நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், இன்றைக்கி அநேக நேரம் உங்களுக்கு தெரிஞ்ச தலைப்பில் இருந்து, உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்துலேருந்து பேசினாலும் உங்களோட இருதயம் எப்படி தெரியுமா இருக்கணும், ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், என் குடும்பத்துக்கு பேசும், என் பிள்ளைக்கு பேசுன்ற ஒரு உணர்வு உள்ள ஒரு இருதயம் வேணும். ஆனால் இந்த வாலிபன் எங்கே போகிறான்னா, உள்ளே ரொம்ப அனலாக இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், ஜன்னலில் போய் உட்காரலான்னு உட்காரான். படிங்கம்மா. நல்லா கவனிங்க, பவுல், அப்போஸ்தலன் ஆகிய பவுல் தன் ஜீவனை கொடுத்து ரொம்ப நேரம் என்ன பண்ணுறாரா, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரா. அவன் என்ன பண்ணுறானா, அந்த வாலிபன் தூங்குறானா. இன்றைக்கி சில நேரம் ஆண்டவர் உங்களோட பேசும்போது நம்ம தூங்கிடுறோம். இல்லை ஆண்டவர் உங்களோட இடைப்படுகிற காலங்களில் நம்ம வேறு ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ணிடுறோம். இன்றைக்கி ஜப வேலை, வேத வாசிப்பு, இல்லை பிரசங்கிக்கிற தருணம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா, அதுக்கு உங்கள் சிந்தையும் சரி, உங்கள் செவியும் நீங்கள் சாய்ங்க. பிசாசு அநேக நேரம் உங்ககிட்ட சொல்லுவான், இது உனக்கு தெரியும், என்னது இந்த பிரசங்கம் உனக்கு தெரியும், இந்த வார்த்தை உனக்கு தெரியும்னுவான். அதை சொல்லும் போதே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் செவிகள் அதுக்கு என்ன பண்ணாது, சாய்க்காது. நீங்கள் சபைக்குள்ளேயே இருக்கலாம், ப்ரேயர் ரூம்லேயே இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, அதுக்கு ஈல்ட் ஆக மாட்டீங்க. இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, தூங்குறானா. படிங்கம்மா. மூணாவது மாடியிலேருந்து என்ன பண்ணானா, கீழே விழுந்தானா. ஏன் கீழே விழுந்தானா, கம்ஃபர்ட் ஜோனில் போய் உட்காடுறான். ஆண்டரோட பிரசங்கம் போய் கொண்டு இருக்கும் போது எனக்கு அனலாக இருக்குது, வெக்கையாக இருக்குது, ஒரு ஜன்னலில் போய் என்ன பண்ணலாம், உட்காரலாம். இன்றைக்கி நல்லா கவனிங்க, பிரசங்கித்து கொண்டு இருந்த அப்போஸ்தலன் ஆகிய பவுலும் அந்த அனலில் தான் இருக்கிறாரு. உட்காந்துருக்கிற எல்லா ஜனலும் என்ன பண்ணுறாங்க, அனலில் தான் இருக்கிறா. ஆனால் இந்த பையன் மட்டும் கம்ஃபர்ட் என்ன பண்ணுறான், தேடுறான். இன்றைக்கி சொல்கிறேன், ஆண்டோட சமூகம், ஜபம், அந்த இடத்துக்குள்ளே போகும்போது கம்ஃபர்ட் என்ன பண்ணாதீங்க, தேடாதீங்க. இன்றைக்கி இருக்கலாம், நம்ம வீட்டில் எல்லா வசதியும் இருக்கலாம், ஆனால் அந்த ப்ரேயர் டைம்ன்ற போது தயவு செய்து சொல்கிறேன், அந்த கம்ஃபர்ட்குள்ளே என்ன பண்ணாதீங்க, கடந்து போகாதீங்க. அந்த கம்ஃபர்ட்டு கர்த்தரால் உண்டாகிற கம்ஃபர்ட் கிடையாது. சபை இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். மூணாவது காரியம், இந்த எல்டர்ஸ்னால் யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க அம்மாவாக இருக்கலாம், அவங்க அப்பாவாக இருக்கலாம், அவங்க மாமா, இப்படி யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க மூலியமாகவும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி என்ன பண்ணும். ஒரு எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13-14. எஸ்தருக்கு திரும்பவும் சொல்லுது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பிக்க கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அறிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும்? ஆண்டவர் வார்த்தைய யார்கிட்ட பேசுறாரு, எஸ்தர் கிட்ட பேசுறாரு. ஆனா பேசுற நபருக்கும் தெரியாது. என்ன தெரியாது அவர் பேசுறது? இன்னைக்கு அநேக நேரம் சில பேர் உங்ககிட்ட பேசினாலும் நம்ம என்ன நினைப்போம், எனக்கு அக்யூரேட்டா சொல்லுங்க. என்னது அக்யூரேட்டா சொல்லுங்க, காலத்தை என்ன பண்ணுங்க, அக்யூரேட்டா சொல்லுங்க. இவர் என்ன சொல்றாரு, இவ்வளோ தெளிவா சொல்லிட்டு எனக்கே என்ன பண்ணாது இருக்கலாம். உன்னை கர்த்தர் இதுக்காகவே என்ன பண்ணியிருக்கலாம், வச்சு இருக்கலாம். அவர் என்ன சொல்ல, இதுக்காக தான் கர்த்தர் வச்சார்னு 100% ஷோராவில் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. இன்றைக்கி சபை நல்லா புரிஞ்சுக்குவேன். நம்ம என்ன தெரியுமா கேட்குறோம், பர்ஃபெக்ஷன் கேட்குறோம். எனக்கு கரெக்டாக சொல்கிறேங்க பாஸ்டர், என்னது என் வாழ்க்கையில் நான் இப்படி போகிறேன், எனக்கு கரெக்டாக என்ன பண்ணுறேங்க சொல்கிறேங்க. யாராலையும் கரெக்டாக என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இவர் சொன்ன வார்த்தை உண்மையானு கேட்டால் உண்மை. கர்த்தர் இதுக்காக தான் யாரை உயர்த்தினா, எஸ்தரை உயர்த்தலாம், உண்மை. ஆனால் அதை சொல்லும் போது கூட நீங்கள் ஏன்னா யோசிச்சு பாருங்கள், அந்த சுச்சுவேஷன்லேருந்து ராணிக்கிட்ட இவர் பேசும்போது எப்படி பேசுகிறாரு, இருக்கலாம் இருக்காமையும் போகலாம், ஆனால் அந்த வார்த்தை தான் என்ன ஆகுது, உண்மையாது. ஏன்னா இவர் சொல்லுகிற வார்த்தையில் ஏதாச்சும் குறை இருக்கான்னு கேட்டால் எந்த குறையும் இல்லை. அதை செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். ஆனால் இதுக்கு அடுத்ததெல்லாம் கீழே போய் பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும். அடுத்ததே ப்ரேயர், என்னது ஜபம், உபவாசம். யார், மொத்த இஸ்ரவேலும். எஸ்தர் சொல்கிறா, நான் மட்டும் எதுவுமே என்ன பண்ண முடியாது, எல்லாம் பட்டினி கிடங்க, எல்லாரும் என்ன பண்ணுங்க,
ஜெபம் பண்ணுங்க. சில நேரம் குடும்பத்தில் சில வாசல்கள் அடைக்கப்படுதுன்னா எல்லாருமே உபவாசம் போடுங்க. சும்மா அப்பா மட்டும் உட்காந்து உபவாசம் போட்டு ஜெபிச்சா வேஸ்ட்டு, அம்மா மட்டும் உபவாசம் பண்ணி ஜெபிச்சா வேஸ்ட்டு. குடும்பமாக எத்தனை பேர் இருக்கிறீங்க? 5 பேர் இருக்கிறீங்களா, 10 பேர் இருக்கலாம், எல்லாருக்குமே என்னது அன்றைக்கி வீட்டில் அடுப்பை பற்ற வைக்காதீங்க. எல்லோரும் வேலைக்கு போட்டோம். என்னது இன்றைக்கி நிறைய பேர் உபவாசம்னா எல்லோரும் ரூம்குள்ளே வந்துடுறது, எல்லாம் வீட்டுக்கு எல்லாரும் அந்தந்த வேலையை என்ன பண்ணணும் செய்யணும். ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது உபவாசம் முடியுமா எல்லோரும் ஜெபம் பண்ணுங்கள். 1 hour 2 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவருக்கு நன்றி என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள். ஏன்னா உபவாசம்லாம் நீங்கள் இந்த இடத்த படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக புரியும். எஸ்தர் சொல்கிறா போய் எல்லாரையுமே பட்டி இருக்க சொல்லு. எல்லாரும் ஆண்டருக்கு முன்னாடி என்ன பண்ணு இருக்க சொல்லு. நான் ராஜா முன்னாடி என்ன பண்ணுறேன் போய் நிற்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்காக யாரோ ஒருத்தர் உபவாசம் இருக்கணும், நமக்காக யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுறோம். இந்த சீசன்லாம் கஷ்டங்க. பழைய ஏற்பாட்டிலே எஸ்தர் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறாங்க இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி சில வார்த்தைகள் உங்களை நோக்கி வருதுன்னா ரெடி டு ரிசீவ் இட். ஏன்னா நீதிமொழிகள் 25:11 சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட போர் பணங்களுக்கு சமானம். நல்லா கவனிங்க. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை. இன்னைக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களை நோக்கி வர நீங்கள் முதல்ல என்னவா இருக்கணும், அவைலபிளாக இருக்கணும். இன்றைக்கி அநேக நேரம் எல்லா டோரு எல்லா ஜன்னலையும் நீங்கள் மூடிட்டு ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே போய் உட்காந்துட்டீங்க, நான் தான் குயின் சொல்லிட்டு உட்காந்துட்டிங்கன்னா இந்த வார்த்தை குயினை தேடி என்ன பண்ணியிருக்காது, வந்திருக்காது. யோசிச்சு பாருங்கள். அந்த உயர்வான இடத்துக்கு போயிட்டேன், இதுக்கப்புறம் நான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன்னு அவன் எல்லாத்தையும் மூட்டு நான் தான் குயின் உட்கார்ந்தா அவன் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்கிறான், உன் தகப்பன் வீடு எல்லாமே என்ன பண்ணும் சபிக்கப்படுன்றான். அவள் அதை செய்யாமல் விட்டு இருந்து இஸ்ரவேலை எல்லாருமே அழிச்சிருந்தாங்கன்னா இவ யார், இவ காலி. இன்னைக்கு அதுக்கு தான் சொல்கிறேன், ஏற்ற சமயத்தில் உண்டாகிற ஒரு வார்த்தையை கேட்கத்தக்க இடத்துல நீங்கள் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா இன்னைக்கு வேதத்தின்படி தி வைஸ் மேன் கேட்டால் சாலமோன் சில காரியங்களை காலத்தை குறித்து என்ன பண்ணுறாரு, அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணுறாரு போதிக்கிறார். பிரசங்கி 9வது அதிகாரம் 11-12. சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறதுக்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. பிழைப்புக்கு ஞானவான்களின் ஞானம் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. தயவு அடைகிறதுக்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாரும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். என்ன சமயம் நேரிட பண்ணுமா? தேவ செயல். யார் சொல்றா? இஸ்ரவேலே மிகப்பெரிய ராஜா. அவர் எல்லாத்தையும் முடிக்கும் போது தெரிஞ்சிருச்சு, இது எல்லாம் என்னுடைய ஞானத்தினால இல்லை, என்னுடைய திறமையினால இல்லை, தேவனுடைய அனுக்கிரகம் என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் இருக்கணும். இன்றைக்கி அவர் அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறாரு, நீ ஒரு ஜபம் பண்ணணும்னா தேவனுடைய அனுக்கிரகத்துக்காக நீ என்ன பண்ணணும் ஜபம் பண்ணணும். ஞானம் உன்னை பணக்காரனை ஆக்காது, ஞானம் உன்னை கோடீஸ்வரனை ஆக்காது. ஆனால் கர்த்தருடைய கரம் உன்னோட இருந்தால் என்ன ஆகிடும்? 12 வாசிட்டிங்களாமா? நல்லா கவனிங்க. தன் காலத்தை மனுஷனால் என்ன பண்ண முடியாதான்? ரொம்ப கஷ்டம். நான் இன்றைக்கி பேசி கொண்டு இருக்கிற தலைப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் இன்றைக்கி இந்த வாரம் எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லை நான் ரியலாக இன்னும் பயங்கரமாக இதை குறித்து தியானிச்சிருக்கேன், என்னால் கூட நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இவர் சொல்கிறார் மனுஷனால் என்ன பண்ண முடியாதான்? தான் காலத்தை முடியாது. படிங்கம்மா. மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடிதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். நல்லா கவனிங்க. நம்ம எல்லாருமே இப்படிப்பட்ட வலையில கண்ணியில போய் நம்ம குடும்பம் என்ன பண்ணிக்கலாம். சாலமோன் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம். ஆனா அநேக நேரம் இந்த ட்ராப்புக்குள்ள போய் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மாட்டிக்கிறோம். ஒரு பறவைகள் மாற்ற மாதிரி, ஒரு மீன் தூண்டில மாற்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம், மாட்டிக்கிறோம். நீங்க என்ன பண்ணுங்க, இதுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேணும்ன்றார். 15-16. அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்திலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். நல்லா கவனிங்க. அவன் தன்னுடைய ஞானத்துல அந்த பட்டணத்தை என்ன பண்ணானா விடுவித்தான். நீங்க தமிழ் பைபிள்ல படிக்கிறதால இந்த ஞானம் என்கிற வார்த்தை வரதுனால நம்ம என்ன பண்றோம், குழம்பிடுறோம். மேல சாலமோன் பேசின ஞானம் வந்து வைஸ், இது வந்து விஸ்டம், இது வந்து தேவ ஞானம், அது உலகத்தின் ஞானம். படிங்கம்மா. அவன் தன் ஞானத்திலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. படிங்கம்மா. ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு. நல்லா கவனிங்க. சில நேரம் இப்படிப்பட்ட பிரசங்கங்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களை நோக்கி வரும்போது அதை நீங்கள் அசட்டை பண்ணுறாதீங்க. நான் உங்களுக்கு ஃப்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா தெளிவாக சொல்லுது, ஞானத்தை என்ன பண்ணுறோமா
நம்ம அசட்டை பண்ணுறோம். ஏதோ ஒரு வார்த்தை கேட்டோம், இன்றைக்கி ஏதோ பாஸ்டர் பேசினார், ஏதோ காலங்கள், ஏதோ சீசன்கள்ன்றாரு. நான் இன்றைக்கி சொல்கிறேன், என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை இந்த சபைக்கு பிரயோஜனமாக இருக்கணுன்றதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இதை கொடுக்குறாரு. ஏன்னா நான் ஃப்ராங்காக சொல்லுவேன், நான் எடுக்கணும்னு நினச்ச இடம் வேறு. ஒரே ஒரு வாலிபனோட வாயிலேருந்து வந்த வார்த்தை என் பிரசங்கத்தை மாற்றிருச்சு. பாஸ்டர், நான் போகிற பாதை சரியா? அவர் சொல்லும் போது நான் என்ன திருப்பி கேட்டது, என் வாலிப வயசுலேயும் சரி, ரட்சிக்கு பார்த்துக்கு முன்னாடி அநேக நேரம், ஏன் இப்போ கூட, ஆண்டவரே நான் போகிறது சரியா, நான் போகிற பாதை சரியா, நான் ஊழியத்தில் நான் ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்கிறேன், அந்த ஓட்டம் சரியா, நான் கொஞ்சம் வேறு மாதிரி போயின்னு இருக்கிறேன் சரியான்ற கேள்வி எனக்கே உண்டு. ஆனால் இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய அனுக்கிரகம் தான் நமக்கு தேவை, வேறு எதுவுமே கிடையாது. படிங்கம்மா. அவன் வார்த்தை கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன். பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன். படிங்கம்மா. மூடரை ஆளும் அதிபதியின் பூக்குரலை பார்க்கிலும் ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகளே கேட்கப்படத்தக்கவைகள். நல்லா கவனிங்க, ஞானியோட வார்த்தையை நம்ம என்ன பண்ணணுமா, கேட்கணுமா? இந்த ஞானியோட வார்த்தை ஏதோ ஞானிகள் கிட்ட இருந்து வரும்னு மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசணும்னு நினைச்சாருன்னா ஒரு மூடனை கொண்டு கூட உங்ககிட்ட என்ன பண்ணுவார், ஒரு முட்டாளை கொண்டு கூட உங்ககிட்ட என்ன பண்ணுவார், பேசுவார். நம்ம அநேக நேரம் நினைக்கிறது, முட்டாள் ஏதோ ஒன்று வார்த்தை என்ன பண்ணிட்டான், பேசிட்டா நம்ம கடந்து போகிறோம். ஆனால் ஆண்டவருக்கு அந்த சீசனில் அவங்க கூட பேசணும்னு முடிவு பண்ணால் அவர் ஆளை என்ன பண்ண மாட்டார், பார்க்க மாட்டார். வார்த்தையை மட்டும்தான் அவங்களை நோக்கி என்ன பண்ணுவார், அனுப்புவார். பிரசங்கி 8வது அதிகாரம் 5வது வசனம். காலத்தையும் நியாயத்தையும். இன்னைக்கு ஞானியாக இருக்க விரும்புங்க. ஆண்டவருடைய பிரச்சனத்தை அனுதினமும் உணர என்ன பண்ணுங்க, விரும்புங்க. இன்னைக்கு நம்ம நினைக்கிற ஒரு 40 வயசில் ஒரு பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு ஆண்டவர் எனக்கு வச்ச பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம பெற்றோம் இல்லை, அது 30 வயசுலேயே ஆண்டவர் உங்களுக்காக வச்சதாக இருக்கலாம். நான் இந்த காலையில் அதை தான் பேசுவார். இன்றைக்கி அநேக நேரம் சில உயர்வுகள் நம்ம பெறும்போது ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறான். அந்த நன்றி சொல்லிட்டு ஒரு விஷயம் யோசிங்க, இந்த சீசனில் தான் கர்த்தர் எனக்கு அதை வச்சாரா? இதுதான் முக்கியம். ஆண்டவர் எல்லாரையுமே ஆசீர்வதிக்கிறதுக்கு அவரோட கை தாராளமாக இருக்குது. அதை பெற்றுக்கொள்ள நம்ம தான் என்ன பண்ணுறோம், அற்பமாக நடந்து இருக்கிறோம். ஏன்னா ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம் முடிக்கலாம். ஏசாயா 60:22. நல்லா கவனிங்க, சின்னவன் இன்னைக்கு எளிமையாக இருக்கிற யாராக இருந்தாலும் அவனை 1000ஆய் மாற்ற கர்த்தர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க எல்லாரையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். படிங்கம்மா. அதை தீவிரமாக என்ன பண்ணுவாரா, ஆண்டவர் சோம்பேறியை போல இல்லை சோம்பலோடு செய்கிறவர் கிடையாது. இன்றைக்கி நல்லா கவனிங்க, ஒரு சீசனை நீங்கள் இழந்தால் கூட அடுத்த சீசன் ரெடியாகவே இருக்குது. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன் இந்த காலவெளியில். ஆனால் ஒரு விஷயத்தை இழந்ததுனால நம்ம என்ன நினைக்கிறோம், அவ்வளோதான் போச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் தீவிரமாக உன்னை ஆசீர்வதிக்க. இன்றைக்கி யாருமே கொடுக்கறதுல தீவிரமாக இருக்க மாட்டேன். யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு என்ன பண்ணுவோம், கொடுப்போம். ஒரு பிள்ளைக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்க கூட 10 வாட்டி யோசிப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் தீவிரமாக என்ன பண்ணுவோன்னா, இன்றைக்கி we are not ready to receive it. இன்றைக்கி ஏன் நம்ம ரிசீவ் பண்ண மாட்டோம், நம்ம காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஜபம் செய்யாமல் இருக்கிறோம். அதுக்கு தான் அநேக பாஸ்டர்ஸ்க்கு என்ன தெரியுமா சொல்லிடுறாங்க, டெய்லி ஜபம் பண்ணுங்க. என்னது காமனான ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க, உங்களோட ஜபத்தில் எல்லாமே இருக்கணும். ஆசீர்வாதத்துக்காக ஜபம் பண்ணணும், பாதுகாப்புக்காக ஜபம் பண்ணணும், ஏன் உங்கள் ரட்சிப்புக்காக என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். எல்லாத்துக்காகவும் நீ என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஏன்னா பேதுரு அதை அறியல. இன்றைக்கி நீங்களும் நானும் ஏமாத்துறோம். இந்த காலை வேளையில் சொல்கிறேங்க, அவருடைய கரம் உங்களை விரைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக, விரைவாய் உங்களை பெருக பண்ணும்படியாக தான் அவரோட கரம் என்ன பண்ணுது இருக்குது. ஒருவனாய் இருக்கும்போது ஆபிரகாமை அரைச்சார், அவன் மரிக்கும் போது அவன் பல ஆயிரங்களுக்கு அவன் சொந்தக்காரு. அவரோட ஆசீர்வாதம் அப்படிப்பட்டதான். இந்த காலையில் சொல்கிறேன், இன்றைக்கி ப்ராஸ்பரிட்டியை பற்றி நான் பேசலை. ப்ராஸ்பரிட்டியோடு இசைந்து தான் கிறிஸ்டியானிட்டி என்ன பண்ணுது இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதன்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாறுகிறவர்களாக இருக்கிறாங்கள கண்களை மூடி. பரலோகத்தி நல்ல ஆண்டவரே, அப்பா இந்த காலை வேளையில் அப்பா உடைய தெய்வீக முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா எங்கள் காலங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள, அப்பா எங்கள் வாழ்க்கையை நீர் வைத்த தரிசனங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள, எங்கள் பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள, அப்பா எங்களுடைய பிள்ளைகளுக்கு மறைவாக இருக்கிற பொக்கிஷங்களை ஆண்டவரை நீர் வெளிப்படுத்தும்படியாக அவருடைய கண்களுக்கு மேலே இருக்கிற கார் இருள்களை நீக்கி, அப்பா உயர்வான ஸ்தலங்களுக்குள்ளா என் பிள்ளைகள், நானும் என் முதிர் வயது ஆண்டவரை என்னை ஒரு நாளும் தடைப்பட செய்யாத பிடிக்கு என் முதிர் வயதிலும் கர்த்தர் வைத்த வாக்கு தத்தங்களை நான் பெற்றுக்கொள்ள
கொள்ள, தரிசனத்திற்குள்ள நான் பிரவேசிக்க இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியா நான் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரம் மாத்திரம் எங்களை உயர்த்திட்டு ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே எங்கள் எல்லைகள் ஒவ்வொன்றையும் விரிவாக்கும்படியாய், அப்பா எங்கள் பிள்ளைகளுடைய எல்லைகளை நீர் விரிவாக்கும்படியாய், யாபேசோடு இருந்து யாபேசோட எல்லைகளில் ஒரு பெருக்கத்தை நீர் உண்டு பண்ணினது போல இந்த காலை வேளையில் இங்கே அமர்ந்திருக்கிற எங்களுடைய எண்ணங்கள் குறைபாடாக இருக்கும்னா ஒரு விஷயம் அதை மாற்றி அப்பா எங்கள் எல்லைகளை நீர் விரிவாக்க முடியாது, எங்கள் சிந்தைகளை விரிவாக்க முடியாது, மேன்மையான ஸ்தலங்களுக்கு நாங்கள் உயர செல்ல அப்பா நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் எங்கள் கரங்கள் பலத்திற்கு அப்பா எங்களுக்கு நீர் கிருபை தர முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களில் தாழ்த்துக்கிறேன், ஒவ்வொருவரையும் இதை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கரமானது அவங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க முடியாது நான் செபிக்கிறேன். அப்பா இந்த ஆண்டில் தடைபட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே அப்பா நாங்கள் விண்ணப்பிப்பதற்கு முன்பாக காரியங்களை நீர் வாய்க்க பண்ண முடியாது, காரியங்களை நீர் செய்து முடிக்க முடியாது நான் செபிக்க அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இந்த வருட இறுதியில் இந்த சபைக்குள்ள நாங்கள் கடந்து வரும்போது பிரமிக்கத்தக்க சாட்சியோடு நாங்கள் வந்து நிற்க, தேவனை அப்பா உயர்த்தத்தக்க ஒரு சாட்சியை நாங்கள் இந்த சபைகளுக்குள்ள வெளிப்படுத்த அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாங்க. என் நாவு அல்ல, என் கணவனுடைய நாவு, என் பிள்ளைகளுடைய நாவு, என் மனைவியோட நாவு ஒவ்வொன்றும் ஆண்டவர் சாட்சியை அப்பா வெளிப்படுத்துகிற உன்னதமான நிலைகளில் நாங்கள் நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க. அப்பா எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிற எல்லா ஆமானுடைய எண்ணங்கள் அபத்தமாக முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகள் ஆண்டவரை சுதந்திரித்துக் கொள்ள, என் பிள்ளைகளுடைய கனிகளை எங்கள் கண்கள் காண எங்களுக்கு நீர் கிருபை தர முடியாது நாங்கள் செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, கிருபையாய் மூடுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.